வணக்கம் நண்பர்களே, நான் வந்து மெக்கானிக் தான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போகிறோம். நம்மகிட்ட வந்து ஒரு ஹீரோ ஃபேஷன் ப்ரோ வண்டி வந்து சென்ட்ரல் சர்வீஸாக்காண்டி வந்திருக்கு. இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் சொன்னார்னு பார்க்கும்போது, எனக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் இன்ஜின்லேருந்து ரொம்பவும் சலசலன்னு சவுண்டு கேட்குனே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இது வந்து ஹீரோ ஃபேஷன் ப்ரோ ஃபெண்டர் ப்ளஸ் எல்லா வண்டியிலையும் வந்து இந்த சவுண்டு வந்து இருக்கும். அந்நேரம் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த டைமிங் செயின் ரப்பரு 2 ரப்பரு, அப்போ வந்து டைமிங் செயின் டென்ஷனரில் ஒரு புஷ் ராடு வரும், அதில் ஒரு ரப்பரு. இதை வந்து எல்லாமே வந்து நம்ம வந்து புதுசு போடணும். இந்த டைமிங் செயினோட ரப்பர் பார்க்கும்போது தெரியும். அந்த பெரிய ரப்பர் வந்து இன்ஜின் ஹீட்டுக்கு வந்து ரொம்பவே மெல்ட் ஆயிரும். ஏன்னா இது ரப்பர்னால இன்ஜின் ஹீட்டுக்கு மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து சலசலன்னு சவுண்டு கேட்கும். இப்போ இந்த ஒரிஜினல் ரப்பர் வாங்கியிருக்கோம். இந்த ரப்பர் பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக அமைக்கி கொடுக்குங்கிற போது. அப்படிங்கிறப்ப இந்த செயின் வந்து இந்த ரப்பரில் தான் ஓடும். அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ரப்பர் ரொம்ப காடாயிடுச்சுன்னா இன்ஜின்லேருந்து சலசலன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஏன்னா அந்த புது ரப்பர் பார்க்கும்போது தெரியும் நல்லா தேய்மானம் இல்லாமல் நல்லா பெருசாக இருக்கும். அதே இது வண்டியில் ஓடின ரப்பரு ரொம்பவும் வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்கும், ரொம்ப காடாகி. அப்போ வந்து இந்த ரப்பரும் பார்க்கும்போது இந்த பல் எல்லாமே ரொம்பவும் தேஞ்சிருச்சு. நம்ம புதுசுக்கும் பழசுக்கும் பார்க்கும்போது தெரியும். பழசு வந்து ரொம்பவும் வந்து சுருங்கியிருக்கும், புதுசு வந்து நல்லா பெருசாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அப்போ இந்த வண்டியில் வந்து இந்த டைமிங் செயின் வந்து நான் எந்த வண்டிக்குரியது போடுவேன்னா ஸ்கூட்டி பெப்புக்குரியது போடுவேன். அது போடுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமிங் செயின் வந்து கொஞ்சம் கனம் வந்து பெருசாக இருக்கும். அதே இது இந்த ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ் ஃபேஷன் ப்ரோவுக்கு வந்து டைமிங் செயின் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக கொடுத்துருப்பாங்க. அதோட இந்த செயின் வந்து கொஞ்சம் வெயிட்டும் கூட இருக்கும். அப்படிங்கிறப்ப இன்ஜின் சவுண்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த புஷ்ரா ரப்பரும் பார்க்கும்போது தெரியும் நமக்கு இது வந்து ரொம்பவும் காடாயிடுச்சு. இதனாலேயே கிடிக்கிடின்னு ஒரு சவுண்டு கேட்கும். இந்த இது வந்து பழைய ரப்பரு, இது வந்து நம்ம புது ரப்பர் வாங்கியிருக்கோம். இதே போட்டுருவோம். அதுபோல் வந்து இந்த வண்டி வந்து நம்ம எப்போயுமே வந்து சர்வீஸ் ரெகுலராக வர வண்டிக்கு இந்த வால்வு நட்டு, இந்த வண்டியில் வந்து வால்வு நட்டு ரெண்டையும் நம்ம கழட்டி புதுசு மாற்றிடுவோம். அதே மாதிரி வந்து இந்த வண்டிக்கும் புதுசு போட்டுருவோம் நம்ம இதில். அதான் இன்றைக்கி வந்து இந்த ஹீரோ ஃபேஷன் ப்ரோ வண்டி வந்து நம்மகிட்ட வந்து சென்ட்ரல் சர்வீஸ் செட்டப் பண்ணுறதுனால இந்த இன்ஜின் சவுண்டை பற்றி ஒரு சின்ன பதிவு போட தான் போட்டிருக்கேன். உங்கள் வண்டியும் இதே மாதிரி ஹீரோ ஃபெண்டர் ப்ளஸ் ஃபேஷன் ப்ரோவாக இருந்தால் இந்த மாதிரி டைமிங் செயின், இந்த ரப்பர் வீலு எல்லாமே மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக நம்மள இன்ஜின் சவுண்டு ரொம்பவே நல்லாவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.